குறிப்பாக பெண்கள் சம்பந்தமாக மனித உரிமைகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்ற நீங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? அவர்கள் இனவாதிகள், ஆயுதம் தூக்கியவர்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆபத்தாக முடியும் என்று நாங்கள் எப்படி சொல்வது? கொலை செய்த ஒரு கட்சிக்காரனை அந்த 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 கட்சியில வந்தவரை நம்புறீங்க. இந்த என்பிபி கட்சி அனுரகுமார திசாநாயக் ஆட்சி செய்யவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை. எப்படி நாங்கள் ஒரு நியாயம், எங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையா என்ற ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. புத்தி இருக்கும் நினைக்கிறேன் மட்டக்களப்பு சனத்துக்கு. மக்களுக்கு புத்தி இல்லையா? இல்ல அங்க இருந்தது இந்த தமிழ் தேசியம், தமிழர் என்ற வெறி. இதுவும் ஒரு வகையான இனவாதம் தான். தமிழ் சமூகத்துக்கு இந்த பெண் விரோத சிந்தனை அல்லது பெண் விரோத மனநிலை ஒன்று இருக்கு. சாக வந்தவங்க, தற்கொலை குண்டுதாரியாக வந்த தைரியமான பெண்ணுக்கு அரசியல் செய்ய வருவது கஷ்டம். எங்க இந்த ஆயுத குழுக்கள் இருந்த பெண்கள் அழைப்பு வந்தால், இப்ப நான் சுமந்திரன் போன் பண்ணி நளினி ரட்னராஜா நீங்கள் எங்களுடைய கட்சியில நீங்கள் இந்த தேர்தலில் நிக்கிறீங்களான்னு கேட்டால் உங்களை பதில் என்ன? சுமந்திரன் கூப்பிடுறா என்ன அர்த்தம்? அதுக்கு இப்ப இவ்வளவு நாள் நீங்க என்ன செய்தீங்க? பொம்பளை பாக்குறவே இல்லையா கல்யாணத்துக்கு? இப்ப கூப்பிடுறது வணக்கம் நேயர்களே, இன்று மற்றொரு கலந்துரையாடலில் நமக்கு மிக நன்கு அறிமுகமான பெண் ஆளுமையும் எழுத்தாளரும் ஆய்வாளரும் ஆன மனித உரிமை செயற்பாட்டாளரும் ஆன நளினி ரட்னராஜா இன்று இலங்கை தேர்தல் களம் மீண்டும் சூடுபிடித்திருக்கின்ற நிலையில் நடந்த ஆட்சி மாற்றத்தின் பின் ஏற்பட்ட நிலைமைகள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பாக இக்கலந்துரையாடல் இடம்பெற இருக்கின்றது. வணக்கம் நளினி. வணக்கம். முறை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இப்ப நடந்திருக்கின்ற இந்த ஆட்சி மாற்றம் பற்றின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? குறிப்பாக பெண்கள் சம்பந்தமாக மனித உரிமைகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து வருகின்ற நீங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? இந்த ஆட்சி மாற்றத்தை நாங்கள் பல கட்டங்கள்ல பார்ப்போம். பொதுப்படையாக எதிர்பார்த்தால் இளைஞர்களும் ஏன் சிறுபான்மையினரும் சந்தோஷமா இருக்கிறார். ஏனென்றால் இந்த ஊழல்வாதிகளை ஒழிப்பேன், ஊழல் செய்தவங்களை கண்டுபிடிப்பேன், அவங்களுக்கு தண்டனை கொடுப்பேன் என்று ஜனாதிபதி சொல்லி இருக்கிற காரணத்தாலேயும் இவங்கள் எல்லாம் திரட்டிட்டு புதியவர்களை பாராளுமன்றம் கொண்டு வருவோம், படிச்சவங்களை கொண்டு வருவோம், விஷயம் தெரிஞ்சவங்களை கொண்டு வருவோம், மற்றும் பல்வகை, அதாவது என்ன சொல்றது, டைவர்ஸ் குரூப், அதாவது மீன்பிடி துறையிலிருந்து கமம் செய்கிறார்கள், படிச்சாக்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பெண்கள் என்று எல்லாரையுமே உள்ளடக்கியதாக எங்களுடைய அடுத்த பாராளுமன்றம் இருக்கும் என்ற ஒரு வார்த்தையை கொடுத்ததாலேயும், மற்றது பெண் பிரதமராக அவ முன்மாதிரியாக நடக்கிற காரணமாக நிறைய வரவேற்புகள் இருக்குது. அவ இந்த சமத்துவம், பெண் உரிமை பற்றி பேசுறவ, அதாவது LGBTIQ ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஒரு ஆள எல்லாரையும் சமமாக நடத்த வேண்டும், பாரபட்சம் காட்டக்கூடாது, வாழ்ந்து காட்டும் ஒரு பெண்மணி. அப்படித்தான் சொல்ற பெண்மணி எல்லாம் வாழ்ந்து காட்டும் ஒரு பெண்மணி. அப்ப அதனால நிறைய பேருக்கு வரவேற்பு இருக்குது. சோ அப்படித்தான் பார்க்க வேணும். ஆனால் தமிழர் தரப்பில் எடுத்து பார்த்தோம் என்றால் இன்னும் அவர்கள் கொலை செய்தாக்கள், போர்க்காலத்துல போருக்கு சப்போர்ட் பண்ணிய கட்சி உண்டு, 13ஆம் திருத்தத்துக்கு எதிரான ஆக்கள், இனவாதிகள், கொலைகாரர்கள் என்ற ஒரு பார்வையும் இருக்குது ஒரு சிலருக்கு. இவர்கள் சிங்களவர்கள் என்றுதான் பாக்குறாங்களே ஒழிய அவர்களுடைய கொள்கைகள் இல்ல. அவர்கள் இப்போது மாறிவிட்டார்கள். அவர்களுடைய ஆயுத கலாச்சாரத்துல இருந்து வெளியில கனகாலமா. ஆனா இதே குற்றச்சாட்டுகளை வைக்கிற தமிழ் அமைப்புகளை பாத்தீங்கன்னா இவர்களும் பல்வேறு ஆயுத அமைப்புகள்ல இருந்து மிக மோசமான படுகொலைகள் எல்லாத்தையும் ஒரு கொலையை இன்னொரு கொலையால நியாயப்படுத்த வரையில. ஆனால் அங்க மாற்றம் நடந்திருக்குது. தென்பகுதியில் ஒரு மாற்றம் நடந்திருக்குது. வடபகுதி இன்னும் மாறுவதற்கு அரசியல் தலைமைகள்ல பெரிய மாற்றம் வரையிலேயே மக்கள் மாறி இருக்கிறார்கள். மக்கள் வாக்காளரை தெரிவு செய்யணும் என்றதுல மாறி இருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தலைமைகளை பொறுத்த வரைக்கும் மீண்டும் அதே தலைமைகள் தானே பாராளுமன்ற தேர்தலையும் களம் இறங்க நிற்கிறார்கள். அதை பேசுவோம், கட்டாயம் அதை பற்றி பேச வேணும். ஆகவே இப்படி சொல்ற தமிழ் தரப்புகள், இவர்கள் ஆயுதம் தூக்கியவர்கள், இவர்கள் எங்களுக்கு எதிரானவர்கள், 13ஆம் திருத்தத்துக்கு எதிராக பார்லிமெண்ட் போட்டார்கள், போர் நடந்தது இல்லைன்னு சொல்லல. ஆனால் இவர்களை பயங்கரவாதிகள் என்று சொல்வதற்கு எங்களுக்கு என்ன அருகதை இருக்கின்றது? எங்கிட்டையும் பல குழுக்கள் இருந்தது, பல குழுக்கள் ஆயுதம் தூக்கியது. அப்ப அவர்கள் இனவாதிகள், ஆயுதம் தூக்கியவர்கள், இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆபத்தாக முடியும் என்று நாங்கள் எப்படி சொல்வது என்று எங்களோட மனச்சாட்சியை கொஞ்சம் கேள்வி கேட்க வேணும். ஏனென்றால் 40 வருட கால யுத்தத்தால இதே மனநிலையில
பெருவாரியான சிங்கள மக்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்கள் என்றால் புலிகள் என்ற ஒரு போக்கு சிங்கள சிங்கள ஆட்சியாளர்களிடமும் சாதாரண மக்களிடமும் பாதிக்கப்பட்ட மக்கள், ராணுவ குடும்பங்கள், போலீசர குடும்பம், நீதி குடும்பத்தை எடுத்தால் அவர்களின் தகப்பனோ கணவனோ தந்தையோ கொல்லப்பட்டது தமிழர்களால தானே. அப்ப அவங்களுக்கும் பயம் இருக்கும் ஒன்று. ரெண்டாவது, நம்ம எப்படி சொல்லுவோம், இவங்க ஆட்சிக்கு வந்தால் திரும்பவும் ஆயுதம் தூக்கி எங்களை அடக்குவாங்க. அப்படி என்றால் எப்படி ரணிலுக்கும் சஜித்துக்கு நாங்கள் எங்கட வடகிழக்குல வாக்கு போட்டோம். சஜித்திர அப்பா ஆட்சியில் இருந்த காலத்திலையும் யுஎன்பி ஆட்சியில் இருந்த காலத்திலையும் 1978 ஆண்டு அரசியல் யாப்பு பிடிஏ பயங்கரவாத தடுப்பு சட்டம் எல்லாம் கொண்டது 83 கலவரத்தை உண்டு பண்ணியதும் பிரேமதாச காலத்துல நடந்தது. அப்ப எப்படி அவங்கள நம்புறது? எப்படி சஜித்துக்கு வாக்கு போட்ட நீங்கள் யாழ்ப்பாணத்துல, எப்படி சஜித்துக்கு வாக்கு போட்ட நீங்கள், ரணிலுக்கும் போட்ட நீங்கள், ரணில மட்டக்களப்புல 91,000 வாக்கு. அப்ப இவர்கள் எல்லாம் செய்த அநியாயங்கள் எங்களுக்கு தெரியாதா? ஒரு கொலை செய்தவனை, கொலை செய்த ஒரு கட்சிக்காரனை, அந்த 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 கட்சியில வந்தவரை நம்புறீங்க. ஏற்கனவே எங்களுக்கு ஆதாரம் இருக்கு, செய்திருக்கிற சாட்சி இருக்கு. இந்த என்பிபி கட்சி வந்து அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி செய்யவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை. அப்ப எப்படி நாங்கள் ஒரு நியாயம், எங்களுக்கு மனச்சாட்சியே இல்லையான்ற ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. அடுத்தது நீங்க சொன்ன அதே காரணம், இன்றைக்கும் பாத்தீங்கன்றால் அதே குட்டையில ஓடுற மட்டைகள் தான் திரும்பவும் போட்டியிட போறாங்க. ஏன்னா அவங்ககிட்ட காசு இருக்கு. வடக்கு கிழக்குல தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கின்றோம், இது எங்களுடைய ரத்தம், இது என்று சொல்லி கொண்டு வாராக்கள் திரும்பவும் போட்டியிட போறாங்க. இது கிட்டத்தட்ட ராஜபக்ஷ பரம்பரை மாதிரி குடும்ப உறுப்பினர்கள் ஆட்சிக்கு வர மாதிரி தான் தமிழ் தரப்பிலையும் குடும்ப உறுப்பினர்கள் அதிகாரத்துக்கு வாரது, பாராளுமன்றத்துக்கு வாரது, அல்லது பணம் வச்சிருப்பவர்கள் ஒரு எலிட்ஸ் குரூப் அல்லது மேட்டுக்குடிகள் அதிகாரத்துக்கு வார ஒரு தன்மை தான் தமிழ் தரப்பிலையும் இருக்குது. மட்டக்களப்பில் எடுத்துக்கொண்டீங்கன்றால் பரம்பரையாக அரசியல் இருந்தார்கள், மேட்டுக்குடிகள், பெரிய குடும்பம் என்று சொல்றார்கள், காசு இருக்கிறார்கள், ஏற்கனவே மாநகர சபையில வந்து மேயராக வந்தவர்கள், ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் வாக்கெடுத்தவர்கள், இவர்கள் தானே திரும்பவும் போட்டியிடுறாங்க. அப்ப இவங்க வந்து திரும்பவும் என்ன நடக்குது என்றால் மக்களுக்காக இவர்கள் வரவில்லை, இது மாற வேணும். மக்கள் இருக்கிறாங்க தானே, பழைய முகங்கள் வரக்கூடாது, இளையவர்கள் வரணும், புதுமுகம் வர வேணும். ஏனென்றால் இவர்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ள பழகிட்டாங்க, கொள்ளையடிக்கிறதுக்கும் காசு எடுக்கிறதுக்கும், காசை வச்சு எலெக்ஷன் இப்ப ஏற்கனவே என்வலப் கொடுபடுது ஆக்களுக்கு. மாசம் பேஸ்புக்ல எழுதுற காமெண்ட்டுக்கு அட்டாக் பண்றதுக்கும் கமெண்ட் பண்றதுக்கும் 10 பேரை நியமிச்சாச்சு. மாச சம்பளம் போகுது. யாரோட காசு இருக்குது? எல்லாருடையும் காசு இருக்குதா? இல்ல. சோ இவர்கள் வந்து சோசியல் மீடியாவை பாவிச்சு ஊடகங்களை தங்கட கைக்குள்ள வச்சிருந்து தங்களுக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய அல்லது தங்களை நோக்கிய ஒரு தாக்குதல் நடக்கப்படுமானால் சமூக ஊடகத்துல உடனே அதுக்கு கமெண்ட் பண்றதுக்கும், அதை இது பண்றதுக்கும், தங்களுக்கு பிடிக்காதவர்களை பற்றி அவதூறு பரப்புறதுக்கும் டிசைன் பண்ணியாச்சு. அப்ப இந்த ஒரு சூழல்ல ஒரு பணம் இல்லாத ஒரு விவசாயியோ ஒரு மீனவனோ எப்படி இந்த அரசியல்ல ஈடுபட முடியும்? காசு இருக்கணும், நாட்டுக்குடியாக இருக்கிறது. அப்ப இன்னொன்னு பாத்தீங்கன்னா பெண்களை இந்த முறையும் தமிழ் கட்சிகள் பெருசு அளவுல கொண்டு வரதுல சுமந்திரன் அவர்கள் நேற்று வெளியிட்ட ஊடக அறிக்கையில செய்தியாளர் மாநாட்டுல சொல்றார், தாங்கள் பெண்களையும் உள்வாங்க இருக்கிறோம், பெண்களை நிறுத்துவதற்கு தயாராக இருக்கிறதாகவும் பெண்களை விண்ணப்பிக்க சொல்லி இருக்கிறார். அப்ப இந்த அழைப்பை நீங்கள் எப்படி பாக்குறீங்க? அழைப்பை வரவேற்கிறேன், சரியா? அழைப்பை வரவேற்பேன். இப்ப கேள்வி என்னன்னா, நான் அறிய கடந்த 10 வருடத்துக்கு மேலாக பெண்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நிறைய பேர் பேசிக்கொண்டிருக்கு. மற்ற அரசியல் கட்சிகள் வந்து அதுக்குரிய கட்டமைப்பு, பெண்கள் விமென் விங் எல்லாம் ஆரம்பிச்சு அவர்களுக்கு அரசியல் பாடம் புகட்டி யாரு வரக்கூடியவர்கள் என்று அவர்களை அடையாளப்படுத்தி அவர்களை ஒரு 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 கட்டமைப்பாக்கி நகர்ந்து கொண்டு போகின்றார்கள். இப்ப வந்து கூப்பிடுறா என்ன அர்த்தம் அதுக்கு? இப்ப இவ்வளவு நாள் நீங்க என்ன செய்தீங்க? கூப்பிடுறார்களா? கூப்பிடுற வேலையா? எதுனா பொம்பளை பாக்குற வேலையா கல்யாணத்துக்கு? இப்ப வந்து கூப்பிடுறது வந்து அந்த காலத்துல வந்து 6 மாப்பிள்ள வருவான் தேர்ந்தெடுக்கிறதுக்கு. அப்ப நீங்க உங்களோட அரசியல் கட்சிகள் என்ன செய்த நீங்க இவ்வளவு காலம்? இந்த 5 வருஷம் இல்ல, கடந்த 5 வருஷம் இவ்வளவு காலம். அப்ப நீங்க அடையாளப்படுத்தி அவர்களை ஒரு அமைப்பாக்கி ஒரு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒரு அங்கமாக்கின விங் என்று சொல்லுவோம் இல்லையா, மற்ற குழுல விமன் விங்ஸ் என்று சொல்றது. கிட்டத்தட்ட ஒரு பலி கொடுக்கிறது, அரசியல்ல பலி கொடுக்கிறதுக்காக எங்கட போராட்ட காலத்துல பெண்கள் வந்து ராணுவ வீரர்களாக பயிற்சப்பட்டு பலி கொடுக்கப்பட்டார்கள். அதே போல என்றால் அவர்களுக்கு அதிகாரம் இருக்கு இல்ல. பெண்கள் என்றால் பெண்கள் அந்த பெண்கள் அமைப்புக்கு
நாட்டுக்கான முடிவுகளை எடுக்கிறார்களே ஒழிய கட்சியுடைய அல்லது அந்த இயக்கத்தினுடைய ஒட்டுமொத்த முடிவுகள்ல அவர்களுக்கு எந்த ஈடுபாடும் சம்பந்தமும் இருக்கல. இப்ப இது அவளுக்கு ஒரு வாக்கு. இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் பெண்கள் அரசியலுக்கு வர வேணும் என்று பயிற்சி கொடுக்கிறதும் அதை பற்றி குரல் எழுப்புறதுமா இருப்பதன் காரணத்தால பெண்கள் வாங்கோ, அப்ளை பண்ணுங்கோ, ஒருத்தரும் இல்ல, யாரும் இல்ல, நீங்க யாரையும் சொல்லுங்கோ, யாரு இருக்கிற ஏன் என்னட்ட கேட்க வேணும், ஏன் மற்ற கேட்க நீங்க என்ன செய்த நீங்க வேணும். ஒரு கொஞ்சம் நல்ல பெண்களை அரசியல் செய்யக்கூடிய, அறிவுள்ள, விவாதிக்கக்கூடிய, விஷயம் தெரிஞ்ச பெண்களை கடந்த 5 வருஷமாக உங்களால தெரிவு செய்து பயிற்சி கொடுத்து, அரசியல் சொல்லி கொடுத்து, பேச சொல்லி கொடுத்து, சமூக வலைதளத்துல எப்படி கையாள்றது சொல்லி கொடுத்து, பொதுத்தளத்துல எப்படி பேசுறது, எப்படி ஒரு இது விஷயம் எழுதுறது, அதாவது ஒரு மீடியா கான்பரன்ஸ்ல எப்படி பேசுறது உங்களால ஏன் பயிற்சி கொடுக்க முடியல? அப்படி கொடுக்காம இப்ப கூப்பிடுறது பூச்சாடி மாதிரி. மெசையில நாங்கள் மேடையில ஒரு பூச்சாடி பூச்சாடி ஒன்று வைக்க கூப்பிடுறாங்க. அதுவும் கொஞ்சம் வாக்கெடுக்கக்கூடிய பெண்கள், கொஞ்சம் பிரபலமான பெண்களை எடுத்தால் அந்த வாக்குல பிரதம வேட்பாளர் பார்லிமெண்ட்டுக்கு போவார். இந்த பொம்பளை போக மாட்டா கடைசி வரைக்கும். ஏன்னா அவ அப்படி என்றால் அதிகூடிய வாக்குகள் அந்த மாவட்டத்துல எடுத்தாதான் அந்த பொம்பளை போகலாம். அப்ப இது சும்மா நாங்கெல்லாம் சத்தம் போடுறதால சலசலப்புக்கு சும்மா கூப்பிடுறதை ஒழிய உண்மையில அவங்களுக்கு பெண்கள் தீர்மானம் எடுக்கும் மட்டங்களுக்கு வர வேண்டும் என்று கடப்பாடும் கமிட்மெண்ட்டும் இருந்திருந்தால் அவர்கள் இதற்கு இந்த சுமந்திரனுடைய இந்த அழைப்பு நீங்கள் ஒரு என்ன சொல்றது, ஒரு போலியான அல்லது மனச்சுத்தி இல்லாத ஒரு அழைப்பா தான் பாக்குறீங்களா? ஏசுவாங்க, நிறைய பேர் ஏசுவாங்கன்ற பயத்துல கூப்பிடுறாங்க. அப்ப இது கூப்பிட தேவையில்லை. முதலே நீங்கள் அந்த கட்டமா அமைச்சு உங்களுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புல பெண்கள் ஏற்கனவே தமிழ் தேசிய கூட்டமைப்புல அல்லது தமிழரசு கட்சியில அனந்தி சசிதரன் மிக பெரும்பாலான வாக்குகள் எடுத்தவர். அவ கட்சியில இருந்து நீக்கியாச்சு. ஆனா அதே தவற விட்ட ஈனியவர்கள் ஸ்ரீதரன் இன்னும் கட்சியில இருக்கிறார். அப்ப இது ஒரு பெண்களுக்கு எதிரான போக்கொண்டும் அங்க இருக்குதா கட்சிக்குள்ள ஒரு ஆழம் இருக்கு. ஆணாதிக மனப்பாங்கு அரசியல் என்றால் ஆண்களுக்கானது, அரசியல் என்பது ஆண்களால் மட்டுமே செய்யக்கூடியது என்ற முறையும் சிஸ்டமும் இருக்குது. கேள்வி கேட்கக்கூடிய பெண்களை அவர்கள் வரவேற்கின்றார்கள் இல்லை. கேள்வி கேட்கக்கூடிய, பேசக்கூடிய, கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச பெண்களை ஒதுக்குகின்றார்கள். அதான் ஆனந்திக்கு நடந்தது. ஆனந்தி கொஞ்சம் சரியோ பிள்ளையோ கொஞ்சம் பேசக்கூடிய ஆள், கேள்வி கேட்கக்கூடிய ஆள். அப்ப இவ சரியில்லை, இவ கட்சி கட்டுக்கோப்புக்கு ஒத்து வர இல்லாட்டி விலகி விட்டாங்க. இதுதான் நடக்கிறது எல்லாருக்கும். ஆகவே பெருசா ஒரு பொது கட்டமைப்பு ஒன்று உருவாக்கினார்கள். அதுல ஒரு 10 பேர் கையெழுத்திட்டார்கள். 80க்கும் மேற்பட்ட அந்த பொது கட்டமைப்பை உருவாக்கினதுலயோ அந்த முடிவுகளை எடுக்கிறதுலயோ துரதிருஷ்டவசமா ஒரு பெண் கூட இருக்கல. அனந்தி சசிதரன் அந்த அவர்களுடைய கொள்கையை முழுமையா ஏற்றுக்கொள்ற ஒரு பெண். அதே நேரம் அவர்களுக்காக பிற்காலத்துல அவர் போய் கேம்பெயினும் செய்திருக்கிறார், தேர்தல் கேம்பெயின்களையும் செய்திருக்கிறார். அந்த பெண்ணை கூட அவர்களால உள்வாங்கிக் கொள்ள முடியல. ஏன் தமிழ் சமூகத்துக்கு இந்த பெண் விரோத சிந்தனை அல்லது பெண் விரோத மனநிலை ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது காலாகாலமாக ஆணாதிக்க சிந்தனை தான். அதாவது நான் முதல் சொன்ன மாதிரி அரசியல் என்பது ஆண்களுக்கே உரிய, ஒரு ஆண்களால் மட்டுமே பண்ணக்கூடியது என்பதும், மற்றது இந்த பெண்களை பகடைக்காய்களாக பயன்படுத்துவது. இப்ப இன்றைக்கு போர் நடந்ததன் சாட்சியாக இருப்பது எங்களுடைய பெண்கள். காணாமல் போன, கடத்தப்பட்டோர் ரோட்டா அலைஞ்சு கொண்டு ஜெனீவா வரைக்கும் பிசினஸுக்கு கூட்டிட்டு போறது. முன்னே நாள் போராளிகள் இருக்கிறாங்க. முன்னே நாள் போராளிகள் பெண்களை எடுத்துக்கொண்டால் அது தாய்மார்கள், காணாமலாக்கப்பட்ட போன தாய்மார்கள் நடத்துகின்ற போராட்டம் எல்லாம் இப்ப ஆண்கள், சில ஆண்கள் தாங்கள் பாராளுமன்றம் போறதுக்காக இந்த பெண்களை தெருவில் உணர்ந்து விட்டு அரசியல் செய்கிறார். அதான் சொல்றேன். இப்ப இது சாட்சியாக உங்களுக்கு போர் நடந்தது, உங்களுக்கு அநியாயம் நடந்தது, உங்களுக்கு மனித உரிமை மீறல் நடந்தது என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது இந்த பெண்கள் தான். அப்ப அதை வச்சுக்கொண்டு முன்னுக்கு நகர்த்தி கொண்டு போறார்கள். எங்களுக்கு பிரச்சனை. அதே நேரம் முன்னாள் போராளிகளும் இருக்கிறார்கள். போர் நடந்த, அதாவது ஆயுத முரண்பாடு காலத்திலேயும் நிறைய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இழந்தவர்கள். தற்கொலை குண்டுதாரியாக போன பெண்ணுக்கு அரசியல் இவ்வளோ வசதி வாய்ப்புகள், என்ன சொல்றது, இன்ஃபுளுவன்ஸ் உள்ள இந்த அரசியல் செய்வதற்கு வரமாட்டார்களா என்ற கேள்வியை நான் கடந்த 15 வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், எழுதியிருக்கிறேன். முக்கியமான கேள்வி ஆன்சர் பண்ணல இன்னைக்கு வரைக்கும். என்ன
கவுண்டர் பண்ண ஒருத்தருமே இல்ல. இது தொடர்ந்து 15 வருஷமாக நான் நினைக்கிறோம். இது ஒரு 25-30வது இன்டர்வியூல சொல்லி கொண்டிருக்கிறேன். சாக வந்தவங்க, தற்கொலை குண்டுதாரியாக வந்த தைரியமான பெண்ணுக்கு அரசியல் செய்ய வருவது கஷ்டம். எங்க இந்த ஆயுத குழுக்கள் இருந்த பெண்கள், எங்க இந்த முன்னே நாள் போராளிகள், அரசியல் துறையில் இருந்தவர், கடல் புலிகளாக இருந்தவர் பெண்கள், ஏன் சாக துணிந்த பெண்ணுக்கு அரசியலுக்கு வந்து வசதி வாய்ப்புகளையும் பவரையும் அனுபவிப்பது கஷ்டமாண்டால் இந்த ஆணாதிக்கவாதிகள் விடுறாங்கல்ல. இலங்கை அதிகார வர்க்கத்திலும், அதாவது இலங்கை பெரும்பான்மை சிங்கள அதிகார வர்க்கத்திலும் பார்க்க மோசமாக தமிழ் தலைமைகள் பெண்களை நடத்தினோமா? அதனாலதானே அவை பயப்படினோம். அவை சிங்கள பேரினவாதிகளோட முரண்பட தயாரான பெண்கள் ஏன் தமிழ் தலைமைகளோட வந்து ஈடுபட தயங்கினோம்? அவங்க ஈடுபட தயங்கல, இவங்க சேர்க்கிறாங்க இல்ல, இவங்க அவங்கள கண்டுகொள்றாங்க இல்ல. கொஞ்சம் தைரியமான பேசக்கூடிய அறிவுள்ள பெண்களை வந்து இவங்க உதாசீனப்படுத்துறாங்க. இப்ப 2009 போர் முடிஞ்ச காலத்துல இருந்து முன்னே நாள் போராளிகள் சரியான வறுமை கோட்டுக்குள்ள போய் சரியான பிரச்சனையில இருக்கிறாங்க. அவர்களுக்கு இப்ப அவர்கள் அந்த மனநிலையில இப்ப இல்ல. இவர்கள முறையை பாருங்க, கடைசிலாம் கேக்குறாங்க, வாங்கோ வாங்கோ சேருங்கோ நாங்க உங்களுக்கு இடம் தரமாட்டாங்க. அப்ப இப்படி கேட்கிறார்கள் தான் வந்து எப்படி இவங்களோட சேர்ந்து வேலை செய்யறது? பெண்கள் தயாராக அழைப்பு வந்தால் இப்ப நான் சுமந்திரன் போன் பண்ணி நளினி ரண்ணராஜா நீங்கள் வந்து எங்களுடைய கட்சியில நீங்கள் இந்த தேர்தலில் நிக்கிறீங்களான்னு கேட்டால் உங்களை பதில் என்ன சுமந்திரன்? இப்ப அது கேட்கறதுக்கு நான் பாப்பனே கட்சி எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்ப நாங்க முதல் பேசினது ஆண் பிழை செய்தால் தப்பில்ல, ஸ்ரீதரன் என்ன செய்தாலும் அதை விளக்குறாங்களும் இல்ல. ஜனாதிபதி வேட்பாளர் அரியநேந்திரன் கட்சி கூப்பை உடைத்து கொண்டு வேற ஒரு சின்னத்துல கேட்டார். இவ்வளவு எல்லாம் நடக்குது. அவங்கள கட்சியில இருந்து விலக்கையும் மாட்டாங்க, ஒன்று செய்ய மாட்டாங்க. பெண்கள்னா தூக்கி எறிகிற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்ப அதை விட்டு போட்டு இப்ப கட்சியை பாருங்க, எத்தனையாக உடைஞ்சு வருகுது. எத்தனை பேர் இந்த கட்சியில இருந்து வெளியில போய் புது கட்சி உருவாகி சுமந்திரனுடைய அழைப்பு வந்தால் நீங்கள் ஏற்பீங்களா ஏற்க மாட்டீங்களா? அதான் கட்சி கொள்கையும் இல்ல, கட்சிக்குள்ள ஒற்றுமையும் இல்ல. அப்ப எப்படி இதை ஏற்றுக்கொள்றது? முதலாவது சரியா நான் சொல்றது விளங்கு நினைக்கிறேன். அதாவது கட்சிக்குள்ள ஒரு பொது நோக்கு இல்ல, ஆனால் போட்டி. நீ பெருசா நான் பெருசா, உன்னை வெட்டுறதா என்ன வெட்டுறதா, இதுதான் நடக்குது. அப்ப அது பப்ளிக்கா பேஸ்புக்ல எழுதுறாங்க இல்லையா? அவரை தாக்கி ஒரே கட்சி இவரை தாக்கி அவர் எழுதுறது, அவரை தாக்கி பிள்ளைகளும் எழுதுது, அவங்களோட பிள்ளைகளும். வெக்கம் இல்லையா? அப்ப நம்ம ஒற்றுமையாக அப்படி எழுதி இருக்கு. நான் ஆளை சொல்ல விரும்ப இல்ல. பேஸ்புக்ல நேற்றும் பார்த்தனா நாம எழுதி, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அப்ப நாங்கள் ஒற்றுமையாக தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதில் தான் எங்கட அவதானம் இருக்க வேணுமே ஒழிய நீ பெருசா நான் பெருசா, நீ இல்லாம போ நான் இல்லாம போன்னு வெட்டி முறிஞ்சு அதுக்குள்ள பல கட்சிகளாக பிரிந்து பாருங்க. இந்த எலெக்ஷனுக்கு பிறகு இப்ப இருக்கிறார்களும் பிரிஞ்சு போய் புது கட்சி ஆரம்பிக்க போறாங்க. சரியா? அதான் சங்கு சின்னத்துல ஒரு கட்சி உருவாகிட்டு தமிழரசு கட்சிக்கு எதிராக அவர்கள் தேர்தல் நிற்பார்கள் என்று நான் நினைக்கிறேன். இப்ப தமிழரசு அரியநேந்திரன் பாக்கிய செல்வம் அரியநேந்திரன் வந்து கிழக்கு மாகாண மட்டக்களப்பை சேர்ந்தவர். ஏன் கிழக்கு மாகாண மட்டக்களப்பை சேர்ந்த மக்கள் சங்கூதையில் கடந்த தேர்தல் மக்களுக்கு அழுத்து போய் விட்டது. மக்களுக்கு புதுசாக ஆக்கள் வேணும், மற்ற புது சிஸ்டம் தேவைப்படுது. குறிப்பாக இளைஞர்களுக்கும் இந்த அரசு அதிகாரிகளுக்கும் இந்த சிஸ்டத்துல மாறுபட வேணும். ஊழல், அரசியல் தெரியாதவங்க யோசிச்சு பாருங்க. இந்த தமிழ் அரசியல்வாதிகள் கடந்த 5 வருஷத்திலையும் பார்லிமெண்ட்ல எத்தனை தீர்மானங்கள்ல விவாதிச்சிருக்கிறாங்க, எத்தனை சட்டம் கொண்டு வந்த நேரம் வினைத்திறனாக விவாதிச்சிருக்கிறாங்க, பகிர்ந்திருக்கிறாங்க. உள்ள இருந்த தமிழ் தேசிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆத்திரமாக பிரச்சனைய முன் வச்சு பேசியிருக்கிறாங்களா? இப்ப சொல்லுவோம், நாங்கள் இந்த பிப்ரவரியில இந்த ஆன்லைன் சேஃப்டி பில் கொண்டு வரப்பட்டது. அப்ப எங்கட தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்த எத்தனை பேர் இதை எடுத்து விவாதிச்சிருக்கிறாங்க? இதுக்கு எதிராக குரல் எடுத்துறோம், காத்திரமாக காணம் விட்டாச்சு. அப்ப இதுகளை பார்க்க வேணும், மக்கள் இதை பார்க்க வேணும். இந்த 5 வருஷத்துக்குள்ள இவங்க காத்திரமாக எந்தெந்த விடயங்களை முன் வச்சாங்க, என்ன மாற்றங்களை கொண்டு இருக்கிறாங்க, என்ன சட்டங்கள் உருவாக்கி இருக்கிறாங்க, எந்த கொள்கைகளை மாற்றி இருக்கிறாங்க, அல்லது என்ன புதுசாக கொள்கைகளை மக்களை மையப்படுத்திய கொள்கைகளை கொண்டு இருக்கிறாங்க. ஒன்றுமே இல்ல. கிழக்கு மாகாணத்துக்கு எப்பவுமே கிழக்கு மாகாணத்தை வட மாகாணத்தை யாழ்ப்பாணம் புறக்கணிக்குன்ற ஒரு தன்மை வரைக்குள்ள தமிழ் இந்த சங்கு கோஷ்டி வந்து கிழக்கு மாகாணத்தை சேர்ந்த அரியநேந்திரனை கொண்டு நிப்பாட்டிச்சு தமிழ் பொது வேட்பாளரா. யாழ்ப்பாணத்துலதான் அவருக்கு கூடுதலாக வாக்கு விழுந்திருக்கு. யாழ்ப்பாணத்துல அவர் 2வது இடத்துக்கு வந்துட்டார்.
சஜித் 1வது இடத்துக்கு வரையில போயிட்டு 2வது இடத்துக்கு வந்துட்டார். வன்னியிலே அவர் 3வது இடத்துக்கு வந்தார். ஆனா நீங்கள் கிழக்கு மாகாணத்துல அவரை 4வது இடத்துக்கு தள்ளி இருக்கிறீங்க. யாழ் மாவட்டம் அங்கீகரிச்சிருக்கு. இப்ப யாழ் மையவாதம் அடிபட்டு போச்சா? இதுல கிழக்கு மாகாணத்தில் பிரதிநிதியை மாகாணமே நிராகரிச்சிருக்கு. அது என்னன்னு பாக்க இதுல முதலாவது ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புறேன். கிழக்கு மாகாணம் மட்டக்களப்புல இருக்கிற ஒரு கட்சி பிரதேசவாதம் பேசித்தான் ஒரு சீட் எடுத்தவங்க. எங்கள தலைமைகள் வேணும், எங்களை நாங்கள் ஆள வேணும். அப்ப பிரதேசவாதம் இல்லை என்பதை இந்த அரியநேந்திரனுக்கு வாக்கு போட்டு யாழ்ப்பாண மக்கள் நிரூபிச்சிருக்கிறாங்க. நாங்கள் கிழக்காக்களை பாரபட்ச பார்ப்பதில்லை, நாங்க சேர்த்துக் கொள்றோம் என்று சொல்லி. ஆனால் கிழக்குல விழுந்த வாக்கு அவருக்கு விழாத வாக்கு சில நேரம் சஜித்துக்கு விழுந்திருக்கும் அல்லது ரணிலுக்கு விழுந்திருக்கும். அவருக்கு எதிரானதல்ல. இவங்க இருந்தா தான் நமக்கு நல்ல. ஏனண்டா சஜித் நிறைய வீட்டு திட்டங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். சோ இவங்க இருந்தால் எல்லாம் இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு இப்ப இன்னொன்று தெரியும் தானே, அரசியல் யாப்பின் பிரகாரம் இவர்கள் வரமாட்டார், இவர் ஜனாதிபதி ஆக முடியாதுன்னு கொஞ்சம் புத்தி இருக்குன்னு நினைக்கிறேன் மட்டக்களப்பு சனத்துக்கு. அதனால மக்களுக்கு புத்தி இல்லையன்றீங்களா? இல்ல அங்க இருந்தது இந்த தமிழ் தேசியம், தமிழர் என்ற வெறி. இதுவும் ஒரு வகையான இனவாதம் தான். நாங்க காட்டுவோம் எங்களை ஒருமையாக காடு இல்ல. இவ்வளவு நாளும் காட்டினர் தானே. போன பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல்ல காட்டினோம், சஜித்துக்கு வாக்கு போட்டோம். அதுக்கு முதல் சரத் பொன்சேகாவுக்கு வாக்கு போட்டு நாங்கள் ஒற்றுமையை காட்டினோம். அதுக்கு முதல் காட்டினோம். ஒரே காட்டிக்கொண்டுதானே இருக்கிறோம் நாங்கள். இப்ப புதுசாக என்ன நாங்கள் தமிழர்கள் ஒற்றுமைன்னு காட்டி என்ன செய்ய போறோம்? சர்வதேசத்துக்கு காட்டுறோம். இது ஒண்ணும் சர்வதேச 25% வாக்கை கூட எடுக்கல தானே. காட்டி என்ன செய்யறது? காட்டி ஒரு மாற்றம் வரும் என்றால், தமிழர்களுக்கு நடந்த அநியாயத்துக்கு ஒரு நீதி கிடைக்கும் என்றால் அதை வரவேற்கலாம். காட்டி என்ன செய்ய போறோம்? தேசியம் அந்த யாழ் மையவாதம் இவரை பலிக்கடா ஆக்கிட்டுதோ கிழக்கு மாகாணத்துல இருந்த ஒரு ஆளை கொண்டு என்று கேட்க தோணுது. இல்ல இதுக்கு பின்னால உங்களுக்கும் தெரியும், இந்தியா, இந்துத்துவா, RSS போன்ற அமைப்புகளின் திருவிளையாடல் சிலவள அரியநேந்திரனுக்கே தெரியாம இருக்கு. இந்த சஹரான கொண்டு கோட்டாபைய பொம் வச்சது சஹரானுக்கு தெரியாது. உண்மையில சஹரா நினைச்சான் நான் சொர்க்கத்துக்கு போவேன், இது எந்த மதத்துக்காக வேண்டி செய்கிறேன் என்று. ஆனால் தான் பாவிக்கப்படுகிறேன், ஒரு பெரிய தான் ஜனாதிபதி ஆகிறதுக்கு முஸ்லிம் மக்களுக்கு எதிரான ஒரு போராட்டத்துக்கு அல்லது முஸ்லிம் மக்களுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை, இனவாதத்தை, மதவாதத்தை ஏற்படுத்துறதுக்கு தான் பாவிக்கப்படுகிறேன் என்று சஹரானுக்கு தெரியாது. அதே மாதிரி இவருக்கும் தெரியாதுன்னுதான் நான் நினைக்கிறேன். சோ இவர் மாட்டுப்பட்டுட்டார். கிழக்கு எடுத்தீங்கன்னா மதவாதம் இருக்கு, முஸ்லீம் பெறக்கூடாது, முஸ்லீம் கணக்க பார்லிமெண்ட் போக கூடாது என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. ஆனால் NPP கட்சியில முஸ்லீம் மக்களை போடுறாங்க. அப்ப NPP கட்சியின் பிரகாரம், கட்சி கோப்பும் பிரகாரம் போட்டாலும் அவர்கள் தமிழர்களுக்காக வேண்டி வேலை செய்ய வேண்டி வரும். இது ஒரு நல்ல முன்னெடுப்பாக நான் பார்க்கிறேன். முஸ்லீம் ஒரு ஆள் போனார் என்றால் அவர் இப்ப இவ்வளவு காலம் இருந்த சிஸ்டம் என்ன? முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர் கத்தாங்குடியால் தான் டெவலப் பண்ணுவார். அவருக்கு டெவலப் பண்ணுவாங்க. வேணுமெண்டா நாய் எலும்பு துண்டு போற மாதிரி போற தமிழர்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுதான் முறை, அதான் சிஸ்டமாக இருந்தது. இப்ப NPPக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு முஸ்லீம் நபர் NPPயின் ஊடாக பாராளுமன்றம் போனால் இது முஸ்லிம் தமிழ் ஒற்றுமையை கட்டி எழுப்புவதற்கு எங்களுக்கு கிடைக்கும் ஒரு துரும்பாக இருக்கும். ஏனென்றால் NPP கட்சி கோப்பின்படி அவர் முஸ்லிம் மக்களுக்கு மட்டும், இஸ்லாமியர்களுக்கு மட்டுமே வேலை செய்ய முடியாது, தமிழர்களுக்கும் வேலை செய்தே ஆகும். தமிழர் பிரதேசத்தையும் அபிவிருத்தி செய்வது, தமிழர் பிரச்சனையை பற்றி பேசுவதிலும் அந்த நபர் குரல் கொடுக்க வேண்டி இருக்கும். சோ இதை நான் பாசிட்டிவா பார்க்கிறேன். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தை பாத்தீங்கன்னா ஐயோ இன்னும் 3 முஸ்லிம் MP பாராளுமன்றம் போகிறான், தமிழர்களுக்குரிய இடம் இல்லாமலாக்கப்பட போகின்றது என்று இது ஒரு இனவாத கருத்து அல்லது மதவாத கருத்துன்னு தான் சொல்லுவோம். 6 போறாங்கன்னு முக்கியம் இல்ல, என்ன பேசுறாங்க, என்ன செய்யறாங்கன்னு முக்கியம். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்துக்கு வர, போன முறை என்ன நடந்தது? சுமந்திரன் என்ன கொண்டு வரவும் இல்லை, சுமந்திரன் என்ன சிபாரிசு பண்ணவும் இல்லை. இது ஒரு வதந்தியை தமிழரசு கட்சிக்குள்ள இருந்தாலே எழுப்பி விட்டு பெரிய பிரச்சனையை உண்டாக்கி இன்றைக்கு வரைக்கும் சுமந்திரன் கொண்டு வந்தார். நாளினி வேணாம், ஏனால் சுமந்திரனுக்கு எதிரானவர்கள் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். சுமந்திரனை பிடிக்காது சில ஆட்கள். அப்ப அந்த ஆட்களும் கிளப்பி இந்த கதையை கொண்டு வந்தது இது சுமந்திரன் கொண்டார். இப்ப என்ன பார்க்க வேணும்? சுமந்திரன்
யார் நளினியை சிபார்சு செய்தார் என்பது முக்கியமா, நளினி எப்படிப்பட்ட அரசியல் நிலைப்பாடு உள்ள நபர், அவ என்ன செய்யறா என்பது முக்கியம். சுமந்திரன் கொண்டு வந்தார் என்பதற்காக வேண்டி எப்படி என்ன ரிஜெக்ட் பண்றது? அம்பிகா சத்குணராஜாவுக்கு மீது மிக மோசமான பாண்டமான குற்றச்சாட்டுகளை ஊடகங்கள் முன்வைத்தனர். அவர் பெண் என்றதால அவர் மிக மோசமாக தாக்கப்பட்டார். அந்த ஐபிசி ஊடகம் கூட அதை முன்னின்று நடத்தி இருந்தது. அந்த மூத்த ஊடகவியலாளர் என்று சொல்லி சுவிஸ்ல இருக்கிற துரைரட்னம், அவர் என்ன எழுதினவர், மங்களா, என்னோட ஒப்பிட்டு அந்த நேரம் மங்களாவும் தமிழ் தேசிய கூட்டமையில கேட்டிருந்ததால, மங்களாவை போன்ற ஒழுக்கமான பெண்கள் இருக்கும் போது நளினியை ஏன் கொண்டு வருகின்றார்கள்? அப்ப அதே கதை இப்பயும் வந்துருக்கு. நளினி ஒழுக்கம் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறாங்க, சொல்லவே வெக்கம் சிரி. நளினி செக்ஸில வீக். அப்ப அரசியல் கட்சியை சேர்ந்தவர்கள் நீ வாரான பழி தமிழரசு கட்சியை சேர்ந்தவர்கள் தான் இந்த போட்டியிட போறவர்கள் தான் சொல்றாங்க. பாருங்க, இப்ப பெண்ணு வரும்போது என்னெல்லாம் பாக்குறாங்க, ஒழுக்கம் இருக்கணும். அப்ப ஆண்களுக்கு ஒழுக்கம் இருக்குதா? அத கேக்குற இல்லையா? அவங்களுக்கு ஆளுமை இருக்குதா? நீங்க ஒரு ஆளா சண்டை புடிச்சு கொண்டு குத்தி முறிஞ்சு பிரிஞ்சு 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 போறீங்களே, அப்ப அதை கேட்க மாட்டீங்களா? கட்சி என்றால் ஒரு கட்டுக்கோப்பு இருக்கணும், ஒற்றுமை இருக்கணும், ஒரு தலைமைக்குள்ள நாங்கள் ஒத்து போறது. உங்களுக்கு கருத்து முரண்பாடு இருந்தாலும் பேசி தீர்க்க. நானும் அம்பிகாவும் இனவாதம் பேச மாட்டோம், மதவாதம் பேச மாட்டோம், பிரதேசவாதம் பேச மாட்டோம். இதுதான் எங்களுக்கு இருக்கும் குறைபாடு. பட் சொல்றதுக்கெல்லாம் கோயில் மாடு மாதிரி தலை ஆட்ட மாட்டோம். 2 பேரும் கேள்வி கேட்பான். சோ இப்படிப்பட்ட பெண்கள் தமிழர்களுக்கு தேவையில்லை, தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு தேவையில்லை. அவர்களுக்கு கேள்வி கேட்காம எஸ் சார் எஸ் சார் இந்த எல்லாத்துக்கும் கோயில் மாடு மாதிரி தலையாற்ற பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கு ஆட்சி செய்யறது லேசு. இப்ப ஆனந்தி கேள்வி கேட்டதாலதான் ஆனந்தி பல விஷயங்களை முன்னெடுத்து மீடியால கொடுக்கறது, ஸ்டேட்மெண்ட் விடுறதுலாம் பார்த்தாங்க. இவைய வச்சா பிரச்சனை, இவைய வெளியில போட்டவங்க. சோ ஆண்கள் என்ன செய்தாலும் பிரச்சனை இல்லை, பெண்கள் செய்யக்கூடாது. இது ஒரு கடைந்தெடுக்கப்பட்ட ஆணாதிக்க கருத்தியல் மட்டுமில்ல, தாங்கள் பவர்ல இருக்கணும், அங்க பெண்கள் வரக்கூடாது, அந்த நிலைப்பாடும் இருக்குது. அவர்களுக்கு இல்லாத தைரியம். அரசாங்கமும் இந்த தேர்தல் முறையும் கட்டாயமாக 25 விதமான பெண்கள் போட்டியாளர்கள் நிறுத்தணும் என்ற ஒரு கருத்து இருந்தும் அதை கூட நாங்கள் கவனத்தில் எடுக்கிறோம் இல்லை என்று. இல்ல அது இருக்கிறதான அது உள்ளூராட்சி சபையில தான் சட்டமாக்கப்பட்டது. மாகாண சபைக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் இல்ல. இப்ப நான் சொல்றது, நாங்கள் சொல்லிக் கொண்டது, நானும் திருப்பி திருப்பி சொல்றது, ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சி யாப்பில் இப்படியான முறைகளை கொண்டு வரலாம். 25% சென்ட்ரல் கமிட்டி, எக்ஸிகூட்டிவ் கமிட்டியில பெண்கள் இருக்க வேணும். இத்தனை பெண்கள் வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது 3 பெண்ணோ 4 பெண்ணோ இருக்க வேண்டும். வேட்பு மனுவில் தேசிய பட்டியல் கிடைத்தால் ஒரு பெண் போக வேண்டும். இப்படி அரசியல் யாப்பில இவங்கள் திருத்தங்களை செய்யலாம் தானே. அப்ப இலங்கையில் இருக்கிற எல்லாம் நீங்க சொல்றது ஒரு முற்போக்கான ஒரு இடதுசாரி சிந்தனை உள்ள கட்சிகள்ல இது சாத்தியம். மிக பிற்போக்கான தமிழ் தேசியம் பேசுகின்ற பெண்களுக்கு பெண்களை எதிரிகளாக அல்லது இரண்டாந்தர பிரஜைகளாக கருதுகின்ற தமிழ் கட்சிகள்ல நீங்கள் இதை எதிர்பார்க்கறது இவ்வளவு பொருத்தமா இருக்கு. எப்படி சொல்றது? அப்ப முற்போக்கா இருந்துதானே போராட்ட களத்துல பெண்களை எடுத்து ட்ரெயின் பண்ணி விட்டாங்களா? அதை முற்போக்கா பாக்குறோம். உண்மையில பெண்கள் ஆணுக்கு பெண் சரி. போராட்ட காலத்திலையும் பெண்கள் அதிகாரத்துல இருக்கிறது தானே. அவர்கள் பலி கொடுக்கறதுக்கான ராணுவ சிப்பாய்களாகவும் கன்னிவெடி தாக்குதல் நடத்துறதுக்காகவும் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறார்களே ஒழிய அந்த அமைப்பில அவர்கள் எந்த ஒரு முடிவையும் எடுக்கிற கட்டத்துல இருக்கலையே. அது பேச்சாளர் சொல்லுங்க, சொல்றது சரி இருந்தாலும் அதை நான் கொஞ்சம் பாசிட்டிவா பாக்குறேன். அதாவது வடக்கு கிழக்கு பெண்கள் ஆணுக்கு பெண் நிகரண்டு, அதாவது போர்க்களத்துல நிரூபிச்ச மண். அந்த மண்ணில இருந்து இலங்கை அரசு சட்டம் கொண்டு வர 25% சட்டம் கொண்டு வர தேவையில்லை. நாங்க ப்ரூவ் பண்ணாக்கள், நாங்களே முன்மாதிரியாக இலங்கையில் பெண்களை கொண்டு நிறுத்தி காட்ட வேண்டும். ஏனென்றால் போராட்ட காலத்துல எல்லா ஆயுத குழுக்கள்லையும் பெண்கள் இருந்து நிரூபிச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொல்றத பார்த்தா இந்த பெண்கள் ஒரு கருவேப்பிலை மாதிரி கருவேப்பிலை போடுற மாதிரியான ஒரு நிலைமை தான் அரசியல்ல இருக்கு. பெண்கள் என்னத்துக்கு வேணும் என்றால் மெம்பர்ஷிப்புக்கு தேவை. கட்சியின் மெம்பர்ஷிப் நம்பருக்கு வேணும், பிரச்சாரம் செய்யறதுக்கு, நோட்டீஸ் கொடுக்கறதுக்கு வேணும், தேத்தண்ணி போடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு வேணும், போய் மேடைகள்ல பேசுறதுக்கு வேணும். மேடைகள்ல பேசுறதுல அந்த கிரௌட் பாத்தீங்கன்னா பொம்பளை தானே கூட இருக்கிறது. வாக்களிக்கிறதும் பெண்களின் வீதம் கூட. வடக்கு கிழக்குலையும் பாத்தீங்கன்னா இலங்கையிலையும் வாக்களிக்கிறது கிட்டத்தட்ட 58 விதமான பெண்கள் வாக்களிக்கும். அப்ப ஒவ்வொரு பாராளுமன்ற உறுப்பினரையும் கொண்டு போறது பெண்களுடைய அப்ப நடத்தை கெட்டவள், ஒழுக்கம் இல்லாதவள் என்று நிறைய பேர் ஒதுக்குறீங்க. ஆனா அவளன்ற வாக்கு தேவை உங்களுக்கு.
அவர்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கதைச்சா அதை எடுப்பீங்க. வாக்கு தேவை. ஏன் குறைந்தபட்சம் கிழக்கில் அல்லது மட்டக்களப்பிலாவது நளினி ரத்னராஜா, அம்பிகா சத்யராஜா போன்றவர்கள் ஒரு சுயேட்சை குழுவாக இறங்கக்கூடாது? இப்ப இது இன்றைக்கும் சில பெண்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது போற போக்கு பார்த்தால் நாங்கள் சரி, எனக்கு இதுல உடன்பாடு இல்லாவிட்டாலும் இப்படி நிலைமை தொடருமானால் தனியாக பெண்கள் கட்சியை உருவாக்குவதோ அல்லது சுயேட்சையாக இறங்குவதோ தான் செய்ய வேணும் போல இருக்குது. ஏனென்றால் அந்த நிலைக்கு எங்களை தள்ளிவிடுகின்றார்கள். தேர்தலில் கிழக்கு மாகாணத்தில் எத்தனை தேசிய மக்கள் சக்தி ஆசனங்களை வெல்லும் நினைக்கிறீங்க? அது இப்போதைக்கு சரியா சொல்லலாது. ஒரு ஆசனம் வெல்லலாம் என்பது என்னுடைய ஊகம். ஒன்று வெல்லலாம் என்று நம்புறேன். ஏனென்றால் முஸ்லிம் தமிழர்கள் சேர்ந்து போட்டியிடுவதால் ஒரு ஆசனம், எவ்வளவு 2 ஆசனம் கூட எடுக்கலாம். எடுத்தால் சந்தோஷமும் கூட. என்றால் அவர்கள் வரட்டும், ஆட்சி மாநிலத்தில இருந்து தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு 2 அல்லது 3 ஆசனங்கள் வர வாய்ப்பு இருக்கு. கிடைச்சால் நல்லது. ஏனென்றால் புதுமுகங்கள் போகட்டும், அனுபவம் இல்லாதவர்கள் போகட்டும், இந்த சிஸ்டத்துக்குள்ள ஊழலுக்கு இல்லாதவர்கள் போகட்டும். புது கட்சி எந்த கட்சி வந்தாலும் சரி. அது மாதிரி சுவாஸ்திகா அருணலிங்கம் கொழும்பில போட்டியிடுகிறார். மக்கள் போராட்ட முன்னணியில கொழும்பில ஈடுபட்டா கூட ஓகே. ஏனென்றால் பேசக்கூடியவர்கள், சட்டம் தெரிந்தவர்கள், துணிவானவர்கள், பார்லிமெண்ட்டுக்குள்ள இருக்கிறது முக்கியம். என்ன தேசிய மக்கள் சக்தியில கொழும்பு மாவட்டத்துல போட்டியிடுறார். தேசிய மக்கள் சக்தியில மக்கள் போராட்ட முன்னணி, மக்கள் போராட்டம் அந்த அறகலையில இருந்த அந்த முதலிகே, வசந்த முதலிகே எல்லாரும் சேர்ந்து 2 பெண்கள் அதுல போட்டியிடுறார்கள். எனக்கு என்ன வேணும் என்றால் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எந்த கட்சினாலும் பரவாயில்லை, 22 பெண்களாவது பாராளுமன்றம் இந்த முறை போக வேண்டும். ஏனென்றால் தன்னண்ட தாண்டறம் இல்லை. 1931ஆம் ஆண்டு பெண்களுக்கும் ஆண்களுக்குமான வாக்குரிமை கிடைத்தும் கிட்டத்தட்ட 100 வருஷம் நெருங்க போற காலநிலையிலையும் நாங்கள் 12 தாண்டையில பார்லிமெண்ட்ல 225 பேர்ல 12 பேருக்கு மேல பெண்கள் போகவே இல்லை. அப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் குறைஞ்சபட்சம் ஒரு பெண். உலகத்திலேயே பல்வேறு சாதனைகளை இலங்கை படைச்சிருக்கு. அதுல குறிப்பாக ஒரு சாதனை, முதல் பெண் பிரதமரை தந்த நாடு உலகத்திலேயே. அது நல்ல விஷயமா பார்த்தாலும் அது கூட பாருங்க, பின்னணி அரசியல் பின்னணி இருந்தது. கட்சி வாக்குகளை எடுப்பதற்குத்தான் அவங்கள பகடைக்காய்களாக பாவிச்சது. இப்ப தமிழ் தேசிய கூட்டமை கடைசியில வாங்கன்னு கூப்பிடுற மாதிரி கணவனோ துணைவனோ தந்தையோ செத்த பிறகு அந்த வாக்குக்கு அப்ப இங்க பெண் என்று என்னால் பார்க்க முடியாது. அந்த வாக்கு வங்கியை தக்க வைக்கிறது. பாராளுமன்றத்தில் கொண்டது விஜயகலா மகேஸ்வரன், ஜெயராஜ் பெர்னாண்டோ பிள்ளை, இவங்க எல்லாம் எங்க இருந்தாங்கன்னு தெரியாது. ஆனால் இன்னும் ஒன்று, இவர்கள் எல்லாம் நிரூபித்திருக்கின்றார். பெண்களாலும் நன்றாக, காத்திரமாக, வினைத்திறனாக, வெற்றிகரமாக அரசியல் செய்ய முடியும் என்பதை நிரூபித்திருக்கிறாங்க. சந்தர்ப்பம் கிடைச்சதால ஒன்றுமே இல்லாம ஒரு விஷயம் சொல்லுவாங்க, இதயத்தோட இல்லாத கல்வி பயனற்ற கல்வி என்று. அதே போல இதயத்தோட இல்லாத அரசியலும், இதய சுத்தியோட இல்லாத அரசியலும் மக்களுக்கு மிக ஆபத்தானது, தீங்கானது. ஓகே, கட்டாயமாக. ஏனால் பாராளுமன்றத்துக்கு சில ஆணைகள் இருக்கு. அப்ப அந்த ஆணைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள், அங்கே பேசக்கூடியவர்கள், பாராளுமன்றம் அதி உச்சபட்ச சட்டங்களும் கொள்கைகளும் உருவாக்கப்படும் இடம், அதை பாஸ் பண்ற இடம். அப்ப அங்க வாராக்கள் குறைந்தபட்சம் இந்த சட்டங்களையும் கொள்கைகளையும் படிச்சு பார்த்து கிரவுண்ட், அதாவது அடிமட்டத்திலிருந்து என்னத்தை மாற்றம் செய்ய வேண்டும் என்பது தங்களுடைய பிரதேசத்தில் உள்ள பிரச்சனைகளை முன்வச்சு அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேணும். நீங்க பாத்தீங்கன்னா கடந்த காலத்துல நம்ம ஆக்களுக்கு தமிழாக்களுக்கு பிரச்சனை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. அதை நீண்டு கொண்டு ஒருத்தர் இருந்தால் நான் ஸ்டாப், புல் ஸ்டாப் இல்லாம பேசுவார். இது பிறந்து ஆகவே அதனால் அப்படியாக என்று தொடர்ந்து அப்படியே போகும். தீர்வும் இருக்காது. ஒன்றும் பிரச்சனையை பற்றி பேசுறது, அதுவும் தண்ட பிரச்சனையை பற்றி பேசுறது. தமிழர் பிரச்சனை, முஸ்லிம் பிரச்சனை என்று மாறும். இப்ப தேசிய பிரச்சனை, மக்களின் பிரச்சனை என்று பேச மாட்டாங்க. பிரச்சனையும் பேச வேணும், தீர்வையும் முன்வைக்க வேணும். பிரச்சனை மட்டும் சொல்லுவாங்க, தீர்வை சொல்ல மாட்டாங்க. இப்ப காத்திரமான பேச்சுன்னா சுமந்திரம் மட்டும்தான். இந்த சட்டங்கள் பற்றியோ அதை எதிர்த்து பேசுறா சுமந்திரம் மட்டும்தான். தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு ஏற்கனவே நீங்கள் தமிழரசு கட்சி எப்படி பிளவுபட்டு இருக்குன்னு காட்சிக்கிறீங்க. தமிழரசு கட்சிக்குள்ள ஒரு உட்போராட்டம் ஒன்று நடக்குது. அந்த உட்போராட்டத்துல கட்சியினுடைய தலைமை அல்லது மத்திய குழுவுல சுமந்திரனுக்கு கூடுதலான செல்வாக்கு இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த அவருடைய பத்திரிகையாளர் மாநாட்டு தகவல் அதைத்தான் காட்டுது. அதே சமயம் ஸ்ரீதரனுக்கு
கட்சிக்கு வெளியில ஒரு செல்வாக்கு கொண்டு இருக்குது. அதையும் நாங்கள் பார்க்கிறோம். அந்த முரண்பாடுதான் இப்ப வெளியில ஓடிக்கொண்டிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி பாக்குறீங்க அதை? இல்ல அந்த முரண்பாடாதான் பப்ளிக்கா எழுதுனாங்களே ஸ்ரீதரன் அட்மினாக்கம் Facebookல நேற்றும் அவர்கள் ஏதோ சந்திப்பு ஒன்று நடத்தாங்க. அதை பற்றி கேவலமா எழுதுறாங்க. இவரை தாக்கி எழுதுறாங்க. நாங்கள் ஒரு கட்சிக்குள்ளேயே ஒற்றுமையாக இருக்க தெரியாத எங்களுக்கு ஒரு கட்சிக்குள் இருக்கும் கருத்து வேறுபாடுகளை பேசி சுமூகமாக முடிக்க தெரியாத எங்களுக்கு பேரினவாத கட்சிகளுடன் எப்படி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? உங்களுக்கு அந்த பண்பு இல்ல. அதைத்தான் நான் இந்த கவலையோட சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். ஒரு பிரச்சனையை, ஒரு கருத்து வேறுபாடை, ஒரு கருத்து முரண்பாடை சுமூகமாக பேசி இணக்கப்பாட்டுடன் வர தெரியாத உங்களுக்கு பேரினவாத கட்சியோட பேரினவாதிகளோட எப்படி பேசி தமிழ் மக்களுக்கு தீர்வை பெற்றுக் கொடுப்பீர்கள்? அங்க பிராக்டிஸ் பண்ணணும். வீட்டுல பிராக்டிஸ் பண்ணாதான் நாட்டுல செய்யலாம். உங்களுக்கு வீட்டுக்குள்ளேயே அடிப்படி சண்டை ஆளால் போட்டு பப்ளிக்ல கேவலப்படுத்துறீங்க. ஏன் பேச முடியாது? ஏன் 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 சுமந்திரன் போட்டு கேவலப்படுத்த வேணும்? சுமந்திரன் சரிப்பிள்ளை என்பதெல்லாம் வேற. நீங்க பேசுங்க, தனியாக பேசுங்க, ஒரு சுற்று பேசுங்க, 2 சுற்று பேசுங்க. இப்படிப்பட்ட நீங்களா எரிக் சொல்கையோட என்ன சமாதான பேச்சுவார்த்தை நடத்த போறது? எப்படி செய்யறது? பாருங்க, மெக்கானிசமே சரியில்லை, பண்பு சரியில்லை, ஆட்டிடியூட் சரியில்லை, மைண்ட் செட் சரியில்லை. பப்ளிக்ல கேவலப்படுத்துறது பெருமையா நினைக்கிறான். எப்படி? ஆனால் ஒரு நாளும் நான் சுமந்திரன் இவங்களை கேவலப்படுத்தியதாக நான் எந்த பதிவையும் பார்க்க இல்லை. இவர் கேவலப்படுத்துற. அப்ப நேற்று யாரும் எழுதுறாங்க, இந்த அட்மினுக்கு என்ன வேலை, ஒழுங்கா போயின்னு கிண்டல் பண்றான். நம்மளுக்கு சொல்லுவாங்க, நம்மட பல்ல கிண்டினா நமக்கு தான் நாத்தம் என்று சொல்லி இதைத்தான் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாட்டம். இப்படி இருந்தால் அது சிங்கள பேரினவாதத்துக்கு நல்ல ஈஸியான முறையாக போயிடும். உங்களை வெட்டி 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 துண்டு துண்டாடி இல்லாமல் ஆக்குவது. உண்மையில தமிழ் தேசிய கூட்டமைப்பையோ அல்லது தமிழர்களின் போராட்டத்தை நீர்த்து போக செய்வது நாங்கள் தான். எங்களுடைய பண்புகளும் எங்களோட முறைகளும் இப்படியே போய் உடஞ்சுதானே போகுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு எடுத்துக்கொண்டான். அப்ப இது லேசான வேலை. அவன் சும்மா ஊர் 2 பட்டால் கூத்தாடிக்கு கொண்டாடான். அவன் லைட்டா பேசாம இருந்து முஸ்பாத்தி பாக்குறான். நீங்க அதை உணராமல் இந்த அப்பத்திட்ட இந்த குரங்கிட்ட கொண்டு அப்பத்தை மாதிரி ஒன்றும் இல்லாம போகுது. இந்த ஒரு 5 வருஷத்துல ஒன்றும் இல்லாம போயிடும். இப்ப எல்லாம் போலி கோஷங்கள் தான். தமிழர் மூத்த குடி, முதல் குடி, உங்களோட பிரச்சனை இருக்குதான். அதுக்கு காத்திரமான முன்னெடுப்புகளை செய்ய வேண்டும். அப்படி செய்யறாக்களை செய்ய விட வேணும். நீங்கள் என்ன துரோகி என்று சொல்லி அவர்களை ஒதுக்குகின்றீர்கள். நீங்கள் உண்மையில நான் சொல்லுவேன், துரோகி என்பது நீங்கள் சிங்கள பேரினவாதிகளுக்கு அவங்களோட வேலையை லேசாக்கி கொடுக்கிறாங்க. இந்த புள்ளியோட நாங்கள் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பல்வேறு விஷயங்களையும் கொண்டு வந்து உரையாடலாம் நினைக்கிறேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோடு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி நளினி ரட்னராஜா. நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி.